வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவையில் முதல் உரையின் போதே பாஜக உறுப்பினர்களை அதர வைத்த ராகுல் காந்தி, அரசியல் சாசனத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாக கடும் தாக்கு. பாஜகவினர் உண்மையான இந்துக்கள் அல்ல, வன்முறை இந்துக்கள் என மக்களவையில் ராகுல் காட்டம். ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் பாஜக ஆர்எஸ்எஸ் பிரதிநிதி கிடையாது எனவும் சாடும். जो लोग अपने आप को हिंदू कहते हैं वो 24 घंटा हिंसा हिंसा हिंसा, नफरत नफरत नफरत, असत्य सत्य असत्य. ராகுல் காந்தியின் பேச்சு இந்துக்களை அவமதிக்கிறது. மக்களவையில் குறுக்கிட்ட பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. पूरे हिंदू समाज को हिंसक कहना ये गंभीर विषय है. இந்துக்கள் குறித்த பேச்சுக்கு ராகுல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என அமித்ஷா ஆவேசம். காங்கிரஸ் ஆட்சியில்தான் சீக்கியர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் விமர்சனம். नेता प्रतिपक्ष पहला भाषण होने के बावजूद माफी मांगनी चाहिए, न केवल सदन, पूरे देश की माफी சிவபெருமானின் இடது தோள் ஓரமாக உள்ள திருசூலம் வன்முறையின் சின்னம் அல்ல, அகிம்சையின் சின்னம். மக்களவையில் சிவனின் புகைப்படத்தை காட்டி ராகுல் காந்தி பேசியதற்கு ஆளும் கட்சி எம்பி கலாமணி. Image of our refuge. Okay? सर शिव जी की फोटो नहीं दिखा सकते सर? பாஜக ஆர்எஸ்எஸ் இந்து தர்மத்தை பின்பற்றவில்லை என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஒட்டுமொத்த இந்து மக்களுக்கும் பாஜக பிரதிநிதி அல்ல எனவும் விளக்கம். हिंसा नहीं फैला सकता, हिंदू नफरत नहीं फैला सकता, और बीजेपी 24 घंटा नफरत हिंसा. ராகுல் காந்தி பேசும்போது குறுக்கிட்டு பதிலளித்த பிரதமர் மோடி, அரசமைப்பு சட்டம் எதை சொல்கிறதோ அதன் வழியில் நடப்பதாக விளக்கம். has been called violent. ये विषय बहुत गंभीर है. पूरे हिंदू समाज को हिंसक कहना ये गंभीर विषय है. மத்திய அரசின் கொள்கையால் மணிப்பூரில் கலவரம் அரங்கேறியதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. கலவரம் நடந்த மணிப்பூருக்கு பிரதமர் மோடி செல்லாதது ஏன் எனவும் சரமாரி கேள்வி. वो है ही नहीं, ना प्रधानमंत्री जाएंगे बोलेंगे कुछ नहीं, जैसे कुछ नहीं हुआ वहां पे. அக்னிவீர் திட்டத்தில் சேர்க்கப்படும் வீரர்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது என ராகுல் காந்தி விமர்சனம். அக்னிவீர் திட்டம் குறித்து தவறான தகவலை காங்கிரஸ் சொல்கிறது என அமைச்சர் ராஜ்நாத் சிங் பதில். सारे लोगों से 158 ऑर्गेनाइजेशन के साथ सीधा संवाद स्थापित हुआ है, उनके सुझाव लिए गए हैं, तब यह अग्निवीर योजना लाई गई है. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மூலம் நாட்டின் வளர்ச்சியை சிதைத்து விட்டார் பிரதமர் மோடி. மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடும் கண்டனம். स्मॉल और मीडियम बिजनेसेस जो हैं, जो हिंदुस्तान की रोजगार की रीढ़ की हड्डी है, बैकबोन है, उड़ा दिया, खत्म कर दिया. आज नतीजा यह है कि ये जो भी करना चाहे करें. நீட் தேர்வு முறையை வணிகமயமாக மத்திய அரசு மாற்றிவிட்டது என ராகுல் காந்தி கடும் தாக்கு. கடந்த 7 ஆண்டுகளில் 70 முறை நீட் தேர்வு வினாத்தால் கசிந்ததாகவும் விமர்சனம்.
NEET is not a professional exam. NEET is a commercial exam. NEET में एक स्टूडेंट ராகுல் காந்தி பேச்சுக்கு ஆளும் கட்சி உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு. மரபுகளை மீறி பேசுவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சபாநாயகரிடம் கோரிக்கை. எதிர்க்கட்சிகள் விவாதம் நடத்த கோரினால் சபாநாயகர் அனுமதிக்க வேண்டும் என சபாநாயகருக்கு ராகுல் காந்தி கோரிக்கை. எதிர்க்கட்சிகளை எதிரிகளாக நடத்த வேண்டாம் எனவும் நாட்டை காக்க ஒன்றாக பயணிப்போம் எனவும் வேண்டுகோள். பாசிச கொள்கையை மத்திய பாஜக அரசு கடைபிடித்து வருவதாக திமுக எம்பி ஆர் ராசா குற்றச்சாட்டு. பட்டியலின மக்கள் சிறுபான்மையினரை மத்திய அரசு ஒடுக்க பார்ப்பதாகவும் விமர்சனம். இந்திய வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் குடியரசுத் தலைவர் செங்கோலுடன் அழைத்து வரப்பட்டுள்ளதாக திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹிபா மொய்த்ரா குற்றச்சாட்டு. மன்னராட்சியின் அடையாளமான செங்கோல் ஜனநாயக நாட்டிற்கு எதற்கு எனவும் கேள்வி. குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நாளை மாலை பிரதமர் மோடி பதிலுரை. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்கு பதிலளிப்பார் எனவும் தகவல். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக கொலை வழக்கு பதிய வேண்டும். அதிகாரிகள் இதுவரை வருத்தம் கூட தெரிவிக்கவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு. பொதுமொழியான ஆங்கிலத்தில் இருந்த சட்டத்தின் பெயர்களை ஹிந்தியில் மாற்றியிருப்பது அப்பட்டமான ஹிந்தி திணிப்பு எனவும் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் 5 அதிநவீன சொகுசு பேருந்துகள் அறிமுகம். சென்னை தலைமைச் செயலகத்தில் பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை குழு அறிக்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் சமர்ப்பிப்பு. டெல்லி உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி முருகேசன் அடங்கிய குழுவினர் அறிக்கையை சமர்ப்பித்தனர். இருமொழிக் கொள்கையை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என மாநில கல்விக் கொள்கை குழு பரிந்துரை. நீட் தேர்வு கூடாது எனவும் பரிந்துரையில் தகவல். சுகாதாரத்துறை செயலாளராக இருந்த ககன்தீப் சிங் பேடி ஊரக வளர்ச்சித்துறை செயலாளராக பணியிட மாற்றம். நீர்வளத்துறை செயலாளராக சந்தீப் சக்சேனாவும் சுகாதாரத்துறை செயலாளராக சுப்ரியா சாகவும் நியமனம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 42வது முறையாக நீட்டிப்பு. ஜூலை 4ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை. மாலை முரசு தொலைக்காட்சியில் மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி அளித்த நேர்காணலின் அடிப்படையில் விசாரணைக்கு எடுத்த சென்னை உயர்நீதிமன்றம். ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன் சார். நானும் பஸ்ஸு போனாதான் சார் அது ரோடாக இருக்கும், இல்லை ரோட்டை வெட்டிடுவான். ஏன் ரோட்டை வெட்டுறா தெரியுமா சார்? போலீஸ் வந்துடக்கூடாது, சாராயம் காய்ச்சலாம் வெட்டுறான் சார் ரோட்டை. இந்த சீட் ஆடுறவன் லைட் அடித்து திரு லைட்டை உடச்சிடுவான், இருட்டாக இருக்கணும்னு அதை மாதிரி செய்கிறாங்க. சொன்னேன் அவர்கிட்ட, ஏதாவது செஞ்சு ஏதாவது செய்யுங்க சார். உங்கள் மாவட்டம் வந்து அவர்லாம் ரொம்ப அன்பாக தான் பேசினார்.
கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ளவர்கள் எந்த வேலைவாய்ப்பும் இல்லாததால் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கும் நிலையில் உள்ளதாக உயர்நீதிமன்றம் கருத்து. மக்களின் சமூக பொருளாதார சூழலை கருத்தில் கொண்டு இந்த விவகாரத்தில் தலையிட வேண்டிய நிலை உள்ளதாக நீதிபதிகள் தகவல். அக்டோபர் 2ஆம் தேதி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நடைபயணத்தை தொடங்க உள்ளதாக செல்வ பெருந்தகை அறிவிப்பு. டெல்லியிலிருந்தும் தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் தகவல். நடைபயணம் செய்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதுடெல்லியிலிருந்து தலைவர்கள் வரவிருக்கிறார்கள். இந்த நடைபயணம் தொடர்ந்து நடக்கும். இன்னும் ஓரிரு நாட்கள் தேதிகளை அறிவிப்போம். நெல்லை மாவட்டம் மருதகுளம் அரசு பள்ளியில் சாதி ரீதியான பிரச்சினையில் மாணவர் மீது தாக்குதல். 2 மாணவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. நெல்லை மாநகராட்சி திமுக மேயர் சரவணன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக தகவல். திமுக உறுப்பினர்களை எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் அமைச்சர் நேருவிடம் ராஜினாமா கடிதம் வழங்கினார். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் சூடுபிடித்தது. வீதி வீதியாக சென்று அரசின் சாதனைகளை கூறி தமிழக அமைச்சர்கள் வாக்கு சேகரிப்பு. அருமையான புகழர் நம்முடைய புகழேந்தி அவர்கள் விட்டு சென்றிருக்கக்கூடிய பணிகளை தொடர்ந்து நிறைவேற்றவும் சொல்ல இருப்பதைப் போல இங்கே நீங்கள் எழுப்பியிருக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கை. கரூர் வாங்கல் காவல் நிலையத்தில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது வழக்கு பதிவு. நில அபகரிப்பு விவகாரத்தில் நில உரிமையாளர் பிரகாஷ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் 99 விழுக்காடு காவல் நிலையங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். உரிய நேரத்தில் தேவைப்படும் போது சசிகலாவை சந்திப்போம் என ஓபிஎஸ் விளக்கம். அதிமுக தொண்டர்கள் இணைப்புக்கான பணிகள் விரைவில் நடக்கும் எனவும் பேட்டி. விரும்புகிறார்கள், கூடிய சீக்கிரம் அதற்குரிய பணி நடக்கும். என்ன மாதிரி முயற்சிகள் போயிட்டு இருக்கு சார்? நீங்க சசிகலா சந்திக்கிறீங்க, எதுவும் சந்திக்கவே இல்லை. எப்படி சார் சசிகலா சந்திக்கிறீங்க? என்ன சந்திக்கல? உரிய நேரத்தில் தேவைப்படுகின்ற போது சந்திப்போம். கன்னியாகுமரி திருப்பரப்பு அருவியில் 4 நாட்களுக்கு பின் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. நீர்வரத்து சீரானதை அடுத்து வனத்துறை அறிவிப்பு. இந்து முஸ்லிம் இடையே மோதல்களை உருவாக்கும் விதமாக பதிவிடும் நபர்கள் மீது குண்டாஸ் போட வேண்டும். தமிழக காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி உத்தரவு. இன்று முதல் அமலுக்கு வந்தது 3 புதிய குற்றவியல் சட்டங்கள். ஆங்கிலேயர் கால சட்டங்களை தூசு தட்டி துடைத்தெறிந்தது மத்திய அரசு. யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வுகளுக்கான முடிவுகள் வெளியாகியுள்ளன. வெற்றி பெற்றவர்கள் செப்டம்பர் 20ஆம் தேதி நடைபெறும் மெயின் தேர்வில் கலந்து கொள்ளலாம் என அறிவிப்பு. இலங்கை எம்பியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான ஈரா சம்பந்தன் காலமானார். பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல். மகளிர் டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி. ஒரே ஒரு போட்டி கொண்ட டெஸ்ட் தொடரை இந்திய அணி கைப்பற்றிய அசத்தல்.
சிங்கப்பூரில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடர் நடைபெறும் என அறிவிப்பு. நடப்பு சாம்பியன் டிங்லரனுடன் இந்திய வீரர் குகேஷ் மோதுகிறார். மலையாள நடிகர் சங்க தலைவராக மோகன்லால் மீண்டும் தேர்வு. 3வது முறையாக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார் மோகன்லால்.